அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாமோ நம்முடைய மரணத்திற்கு பிறகு மன்னரை வாழ்க்கை இருக்குது பாருங்க. மன்னரை வாழ்க்கை என்றும் சொல்லலாம், பர்சஹுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாமா. ஆக மரணத்திற்கு பின்னாடி வரக்கூடிய மன்னரை வாழ்க்கையையும் பர்சஹுடைய வாழ்க்கையையும் நாம் மனமாற ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்னரை வாழ்க்கையை பற்றி நமக்கு என்னென்ன செய்திகளை சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த செய்திகளை அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். மன்னரைக்குள்ளால நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள், தீயவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் நமக்கு என்னென்ன முறைகளை சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த முறைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். சரிங்களா. மன்னரை வாழ்க்கையை முடித்ததற்கு பிறகு மன்னரையில் எத்தனை ஆண்டு காலம் நாம் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு யாராலையும் சொல்ல முடியாது. படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் அதை பற்றி தெரியும். சரிங்களா. மன்னரை வாழ்க்கையை முடித்ததற்கு பிறகு மறுமை வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்வோம், வருவோம். சரிங்களா. மறுமை வாழ்க்கைக்கு வருவோம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்படி சொல்லி தருகிறான் அப்படின்னு கேட்டோம்னா, சூரா யாசீன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அத்தியாயம் இருக்குது இல்லையாமா. அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எப்படி? வனுஃபிக ஃபி சூரி ஃபைதாஹும் மினல் அஜிதாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன. சூரிலே ஊதப்பட்டு விட்டால் ஃபைதாஹும் மினல் அஜிதாசி, புதைக்கப்பட்ட மண்ணறையில் இருந்து மையத்துகள் எல்லோரும் எழுந்துவிடும். எழுந்து இலா ரப்பிஹிம் யன்சிலூன, தங்களுடைய ரப்பின் பக்கம் வேகமாக வருவார்கள் என்பதாக சூரா யாசீனுடைய இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ மறுமை வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், மனமாற நம்பிக்கை கொள்ள வேண்டும், மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா. ஈமானுடைய கிளைகள், ஈமானுடைய நம்பிக்கைகள் சொல்லி போட்டு அல்லாஹுடைய ரசூல் சொல்லி தந்திருக்கிறாங்க தானம்மா. ஆமன்து பில்லா ஒ மலாயிகத்திஹி ஒ குதுபிஹி ஒ ருசுலிஹி ஒல் யௌமில் ஆஹிரி. ஒல் யௌமில் ஆஹிரின்னா என்ன அர்த்தமா? மறுமை நாள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ ஈமானிய நம்பிக்கையிலையும் கூட ஒரு நம்பிக்கையாக மறுமை வாழ்க்கையை பற்றி அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாமும் மறுமை வாழ்க்கையை மனமாற கொண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொள்ளணும். மறுமை வாழ்க்கையை நம்பலன்னு வச்சுக்கிடுங்க, முஸ்லீமே கிடையாது. மறுமை வாழ்க்கையே ஒருவர் நம்பவில்லை என்றால் அவர் என்ன கிடையாது, முஸ்லிமே கிடையாது, மூமினே கிடையாது. சரிங்களா. அப்போ மறுமை வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாமோ மறுமையில் நாம் எல்லோரும் விசாரிக்கப்பட இருக்கிறோம். படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மளே என்ன செய்வான், விசாரிப்பான். நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோமோ அதை பற்றி அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி கேட்பான். சூரா அல் கஹ்ஃப்னு சொல்லி போட்டு ஒரு அத்தியாயம் இருக்குதுமா. அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வ உலி அல் கிதாபு ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி வ யகூலூன யா வைலதனா மாலி ஹாதல் கிதாபி லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாகா வ வஜது மா அமிலு ஹாதிரன் வலா யظ்லிமு ரப்புக அஹதா. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்தி நமக்கு சொல்லி தருகிறான்? அதாவது மறுமையில் வ உலி அல் கிதாபு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஏடுகள் வைக்கப்படும். ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன செய்யப்படும், ஏடுகள் வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பாவிகள் என்னென்ன அக்கிரமங்களை செய்தார்களோ அந்த அக்கிரமங்கள் அனைத்தையும் அந்த ஏட்டிலே பார்ப்பார்கள். பார்த்து போட்டு யக்கூலூன், அவர்கள் சொல்லுவார்கள், யா வைலத்தனா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, மாலி ஹாதல் கிதாபி, இந்த ஏட்டிற்கு என்ன வந்தது, இந்த புத்தகத்திற்கு என்ன வந்தது, லா யுகாதிரு சகீரத்தன் ஒலா கபீரத்தன் இல்லா அஹசாகா, நான் செய்த சின்ன தீமை, சின்ன செயல்பாடுகள், பெரிய செயல்பாடுகள், அது நன்மையாட்டும் இருக்கலாம், தீமையாட்டும் இருக்கலாம், இவைகள் அனைத்தும் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குத, இந்த புத்தகத்துக்கு என்ன வந்து விட்டது என்று சொல்லுவான். வ வஜது மா அமிலு ஹாதிரன், அவர்கள் இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்களை செய்தார்களோ அவைகள் அனைத்தையும் தன் கண் முன்னாடி பார்ப்பார்கள். வலா யظ்லிமு ரப்புக அஹதா,
நபியே, உன்னுடைய ரப்பு அவனுடைய அடியார்களில் யாருக்குமே அநியாயம் செய்ய மாட்டான் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? மறுமையில் ஒவ்வொரு மனிதனுடைய ஏடுகள் வைக்கப்படும். அந்த ஏடுகளில் அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் என்ன செய்யப்பட்டிருக்கும்? பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த செயல்பாடுகளை நாம் எல்லோரும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்கள் கவனத்துக்கு நாம் கொண்டு வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, படைத்த ரப்புல் ஆலமீன் எல்லா அடியார்களையும் விசாரிப்பான் தானம்மா. முஸ்லீம்களையும் அல்லாஹ் விசாரிப்பான், மூமீன்களையும் அல்லாஹ் விசாரிப்பான், எல்லா அடியார்களையும் அல்லாஹ் விசாரிக்கத்தானே செய்வான். அப்படி அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது ஒரு 4 கேள்விகளை எல்லாத்துட்டையும் அல்லாஹ் கேட்பாமா. முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய பணக்காரங்கள்ட்டையும் கேட்பான், ஏழைகள்கிட்டையும் கேட்பான், பிளாட்ஃபார்மில் தங்குறான அவன்கிட்டையும் கேட்பான், குடிசையில் தங்குறான அவன்கிட்டையும் கேட்பான். யார்கிட்டையும் இந்த 4 கேள்வியை கேட்காம விடவே மாட்டான். இந்த 4 கேள்வி என்பது காமன் கேள்வி, எல்லாத்துட்டையும் அல்லாஹ் கேட்பான். இவன்கிட்ட கேட்டுட்டு இவன்கிட்ட கேட்காம இருக்கிறது, இவன்கிட்ட கேட்டுட்டு இவன்கிட்ட கேட்காம இருக்கிறது, அப்படி கிடையாது. காமன் கொஸ்டின். இந்த 4 கேள்வி என்பது எல்லோருக்கும் பொதுவான கேள்வி. அது என்ன கேள்வி? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க, லா தசூலு கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த ஹதீஸ் ஆரம்பமாகும். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்டோம்னா, நாளைக்கு மறுமையில் ஒரு அடியான் இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணுவான்? 4 கேள்விகளை கேட்பான். அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அந்த அடியானுடைய பாதம் இருக்குது பாருங்க, நகரவே செய்யாதுமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிற்க விட்டு கேள்வி கேட்பான்னு அர்த்தம். நிற்க விட்டு கேள்வி கேட்டோம்னா அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஆதத்தினுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைங்களுடைய பாதம் அவங்க நின்ற இடத்துல இருந்து நகராது, அசையாது அப்படின்னு போட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த 4 கேள்விகளில் முதல் கேள்வி என்னது அப்படின்னு கேட்டோம்னா, எப்பா நான் உனக்கு வாழ்நாள் தந்தன் தானே, நீ துன்யாவில் இருக்கும் பொழுது எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த? 50 வருடம் வாழ்ந்தியா? 80 வருடம் வாழ்ந்தியா? 35 வருடம் வாழ்ந்தியா? இந்த வருடங்களை உன்னுடைய வாழ்நாளை நீ எதில் செலவழிச்ச? கேள்விக்கு பதில் சொல்லு. அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்னதுமா? உன்னுடைய வாழ்நாளை நீ எதில் செலவழிச்ச? பதிலை சொல்லுன்னு நல்லா கேட்பான். பதிலை சொல்லாமல் என்ன செய்ய முடியாது? நகர முடியாது. முதல் கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நீ உனக்கு நான் கல்வியை தந்தன் தானே, உனக்கு நான் என்ன செய்ய கல்வி ஞானத்தை தந்தன் தானே, அந்த கல்வி ஞானத்தை நீ எதிலப்பா செலவழிச்ச? நீ கல்வி ஞானத்தை கற்றுக்கொண்ட தானே, மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கணும், மக்களை தீமையிலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு கல்வி ஞானத்தை நீ படித்த தானே, இந்த கல்வியை நீ எதில் செலவழிச்ச? மக்களை தீமையிலிருந்து பாதுகாத்தியா? தீமைகளிலிருந்து மக்களை நீ தடுத்தியா? நீ கல்வி கற்கும் பொழுது மக்கள்லாம் நம்மளை பாராட்ட வேண்டும் சொல்லி போட்டு கல்வி கற்றியா? பயான் பண்ணினிய, அந்த பயானில் தீமையை பற்றி சொன்னிய நீ கற்ற கல்வியில் இருந்து? பயான் பண்ணினிய மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பிச்சியா? அப்போ நீ கல்வியை நீ கற்ற, அந்த கல்வியை நீ எதில் செலவழிச்ச? 2வது கேள்வி. அதுக்கு பதிலை சொல்லு. 3வது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எப்போ பொருளாதாரம் இருக்குது பேர் பைசா வாழ்வாதாரம். இந்த பொருளாதாரத்தை, பைசாவை, பணத்தை நீ எதில் சம்பாதிச்ச? அந்த பணம் வந்த ரூட்டு என்ன? திரும்ப அந்த பணத்தை நீ எதில் செலவழிச்ச? பணம் உன் கைக்கு வந்துச்சு. பணம் உன் கைக்கு வந்தோம்னா அந்த பணம் எந்த ரூட்டில் வந்துச்சு? ஹலாலான முறையில் வந்துச்சா, ஹராமான முறையில் வந்துச்சா? அதுக்கு பதிலை கொடுத்துரு. அந்த பணத்தை நீ எதில் செலவழிச்ச? நல்ல விஷயத்தில் செலவழிச்சியா? யானைக்காரனுக்கு கொடுக்க செலவழிச்சியா? கொட்டுக்காரனுக்கு கொடுக்க செலவழிச்சியா? குத்தாட்டம் ஆடுவதற்கு நீ எங்கே இருந்து அந்த பைசாவை உண்டாக்குற? நீ அந்த பைசாவை எங்கே செலவழிச்ச? அதுக்கு பதிலை கொடுத்தது. 3வது கேள்வி. 4வது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எப்போ உனக்கு உடல் ஆரோக்கியம் தந்தன் தானே, அந்த உடல் ஆரோக்கியத்தை நீ எதிலப்பா செலவழிச்ச? பதிலை கொடு. அப்போ இந்த 4 கேள்விகளுக்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஆதத்துடைய பிள்ளைங்க நாம் இருக்கிறோமே, நம்மளுடைய பாதம் நகராது, அசையாது என்பதாக அல்லாஹுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க? சொல்லித்தாராங்கம்மா. அப்போ படுவழுத்துக்காக வேண்டி, ஊரில் நடைபெறக்கூடிய கச்சேரி கூத்துக்காக வேண்டி, ஊரில் நடைபெறக்கூடிய ஆட்டம் பாட்டங்களுக்காக வேண்டி, மைக்கு செட்டுக்காக வேண்டி கண்டதுக்கும் செலவழிக்கிறாங்க பாருங்க, அந்த பொருளாதார உதவி பண்ணுறாங்க பாருங்க. இவங்க இந்த ஹதீஸை கவனத்தில் வச்சுக்கிடணும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்த காரியத்தை விரும்ப மாட்டார்களோ அதில் நீங்கள் சல்லி பைசா செலவழிச்சிங்கன்னு வச்சுக்கிடுங்க,
ஒரு பைசாவினுடைய ஒரு பங்கை செலவழிச்சிங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த ஒரு பங்கை பற்றி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பான். ஒரு பங்கை பொருளாதாரத்தை நம்ம என்ன விளங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, நான் சம்பாத்தியம் பண்ண நான் செலவழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளங்கி வச்சிருக்கிறோம். கிடையாது. அட உங்கள் பொருளாதாரத்தை உங்கள் கையில் விசாலமாட்டு ஆக்கி தந்தது யாரு? படைத்த ரப்புல் ஆலமீன். அந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு உங்கள் உடம்பிற்கு ஆரோக்கியத்தை தந்தது யாரு? படைத்த ரப்புல் ஆலமீன். அந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு உங்களுக்கு கல்வி ஞானத்தை தந்தது யாரு? படைத்த ரப்புல் ஆலமீன். வாழ்நாளை உங்களுக்கு நீட்டு தந்தது யாரு? படைத்த ரப்புல் ஆலமீன். இந்த 4 விஷயங்களும் உங்கள் சொந்த கையில் உள்ளது கிடையாது, உங்கள் அதிகாரத்தில் உள்ளது கிடையாது. அது படைத்த ரப்பினுடைய அதிகாரத்தில் உள்ளது. இந்த அதிகாரத்தில் ஏருக்கு மாறாக அல்லாஹ் ரசூல் விரும்பாத காரியம் முற்றிலும் இஸ்லாமிய மார்க்கம் எதை தடுத்திருக்கிறதோ அதில் நீங்கள் செலவழிச்சிங்கன்னா நாளைக்கு மறுமையில் கட்டாயமாட்டு பதில் சொல்லி ஆகணும் அல்லாஹ்விடத்தில். எங்கள்கிட்ட பதில் சொல்கிறத போடா வாடான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம், போயா வாயான்னு சொல்லி போய்கிட்டே இருக்கலாம். படைத்த ரப்புட்டு அதை சொல்ல முடியாது. அகில உலகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் இந்த 4 கேள்விக்கு பதிலை சொல்லியே ஆகணும். எனவே இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்காத, இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லி தராத அனாச்சாரங்களுக்கும் அட்டுழியங்களுக்கும் மௌட்டீக நடைமுறைகளுக்கும் சல்லி பைசாவை செலவழிச்சோம்னா நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படுவோம் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.